உங்களுடைய தந்தை வித்தகர் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவருக்கு பல்வேறு திறமைகள் உண்டு. அப்படிப்பட்ட கருணாநிதியை அவர்களாலே மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆனா துண்டு சீட்டு தலைவர் வர முடியுமா? இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே, தமிழகத்தில் என்ன நடக்குது என்பதே தெரியாமல், என்ன நடக்க போவது என்பதே தெரியாமல் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு தயவு செய்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளாக உறுப்பினராக இருந்தாலும் நீங்களும் பொதுமக்கள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 2021 இருந்த விலைவாசி என்ன, இன்றைக்கு 2026 பிப்ரவரி மாதம் என்ன விலைவாசி, அதை மட்டும் சிந்தித்து பார்த்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உலகம் இருக்கிற வரை இந்த ஆட்சிக்கு மீண்டும் வராது. 5 ஆண்டு காலம் எடப்பாடியாருடைய ஆட்சியே வெள்ளம், வறட்சி, கொரோனா இப்படி அனைத்தும் இயற்கை சோதனையில் இருந்த போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சிறப்பான ஏழை மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தை கொடுத்த அரசு எடப்பாடியார் அரசு, அம்மாவுடைய அரசு. இல்லன்னு சொல்லு சொல்ல பார்ப்போம். அதனால்தான் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகும் 75 இடங்களை இரட்டையில வெற்றி பெற்றிருக்கிறது. நீ என்ன பண்ண? 2006 திமுக ஆட்சி, 2011 என்னாச்சு? எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கு கூட திறனில்லாத கட்சி திமுக. முடிஞ்சதா? பெற முடிந்ததா? பெற முடியவில்லை. 2001 என்ன நடந்தது? 96 இருந்து 2001 வரைக்கும் யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 96 என்ன சொன்னாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற தொகுதி 4 தொகுதி வெற்றி பெற்றது. அம்மாவே தேர்தலில் தோல்வியுற்றார்கள். என்ன சொன்னாங்க? அதிமுக இத்தோடு அழிந்து விட்டது, அதிமுக கதை முடிந்து விட்டது, அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அம்மா மீது வழக்கு, அம்மா சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். எல்லாரும் சொன்னோம். இந்த கட்சியில் இருக்கிற தலைவர் எல்லாம் போனான். ஆனா தொண்டம் போல, இன்னைக்கும் போல, நேத்தும் போல, இன்னைக்கும் போல, நாளைக்கும் போக மாட்டான். அண்ணா திமுக தொண்டை எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அண்ணா திமுக விட்டு தன் உயிரே போனாலும் போக மாட்டான். ஆனா எங்களை மாரி பதவி வெறி பிடித்தவர்கள், இந்த தலைவர்கள் இருக்கான் பாரு, அனுபவிச்சவங்க, அவர் போவாங்க வருவாங்க போவாங்க, அவங்கள பத்தி தொண்டர்களுக்கு கவலையே கிடையாது. எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் அடையாளம் காட்டினா அவங்க தலைவர், இல்லைன்னா இல்ல வெத்தால். அப்படிப்பட்ட ஏக்கம் அன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க அண்ணா திமுக அழிந்தது என்று. ஆனா ஒரே ஒருத்தங்க மட்டும் சொன்னாங்க, ஒரே குரல் மட்டும் ஒலித்தது, என் உயிருள்ளவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவுவேன் என்று சொன்னாங்க அம்மா. 5 வருஷம் கூட இல்லைங்க, 5 வருஷம் கூட ஆகல, 5 வருஷம் கூட அம்மா காத்திருக்கல. 2.5 ஆண்டு காலம்தான். 96 மிகப்பெரிய தோல்வி. இந்த இயக்கத்தில் இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை வெளியேறிட்டாங்க. யாரும் இல்ல, நெடுஞ்செழியன்ல இருந்து பண்டூர் ராமச்சந்திரன்ல இருந்து எல்லா தலைவரும் வெளில போயிட்டான், கூப்பா கிருஷ்ணன்ல இருந்து. அந்த நிலையிலும் அன்றைக்கு அம்மா சொன்ன வார்த்தை, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவேன்னு சொன்னாங்க. 2 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற
98 நாடாளுமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்து வியூகத்தை வகுத்து 30 நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா மத்தியிலே அமைச்சரவையிலே இடம்பெற வைத்தார்கள். அம்மாவை தேடி வந்தாங்க. வாஜ்பாயில இருந்து எல்லாம் வீட்டுக்கு வர வச்சாங்க. ஆனா நீ என்ன பண்ண? அதிமுக இருக்காது, அதிமுக அழிஞ்சிடும், அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன நீ 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக வருவதற்கு கூட வக்கில்லை, துப்பு இல்லை, திறனில்லை. இதுதான் திமுகவுடைய நிலைமை. இதுதான் சரித்திரம். சரித்திரத்தை படியுங்கள் முதலமைச்சரே. உங்களுடைய திமுகவுடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். உங்களுடைய நிலைமை என்ன என்பது தெரியும். நடைபெறுகிற தேர்தலில் 2021 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை மட்டுமில்ல, சட்டமன்றத்தில் கடைசி வரிசையில் இடம் கிடைப்பதே அரிது. இதுதான் நிலைமை. ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஒரு குடும்ப ஆட்சி இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. நாட்டுடைய வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை ஒடுக்க பார்க்கிறது, மிரட்ட பார்க்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவர்களை பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் மீது வழக்கு போடுகிறது. அதை கண்டிப்பதற்கு சக பத்திரிகையாளர்கள் தைரியம் இல்லை, துணிவில்லை. இதே யாராவது வட மாநிலத்திலே பேரே தெரியாத, முகமே தெரியாத யாரோ இடதுசாரியோ ஏதோ ஒரு சாரி சேர்ந்தவர் யாரோ ஒரு பள்ளி மாணவன் மீது வழக்கு பதிவு செய்தால், அவர் உரிமை பறிக்கப்பட்டால், இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் குரல் கொடுக்கும், இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்கும். ஆனால் இங்க தமிழகத்தில் என்ன நடக்கிறது? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அவசர பரிகரணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இவர் சொல்றார், நான் மிசால கைது பண்ணாங்க, என்ன தொழுநோயாளி வைக்கிறார். ஆமா, இவர் கப்பல் ஓட்டி தமிழர், இவர் தொழுநோயாளி இருக்கிறாங்க. இவர் ஏன் கைது செய்யப்பட்டார், எதற்கு கைது செய்யப்பட்டார் என்பது காலத்திலே சரித்திர புத்தகத்தை எடுத்து படித்தால் அதை தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஏன் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார், என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டார் என்பது தெளிவாக இருக்கும். ஆக இன்றைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு திட்டத்தை பெயர் வைக்கிறார்கள். அந்த திட்டத்தை மனப்பாடம் செய்வதற்கு முன்பாக அடுத்த திட்டம் வருகிறது. அடுத்த திட்டத்தை என்னடா அந்த பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டம் வருகிறது. தினந்தோறும் ஒரு பேர், தினந்தோறும் ஒரு பேர். நான் கேட்கிறேன், இந்த மேடையில் நின்று கேட்கிறேன், திமுக இருக்கிற அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் இந்த தமிழ்நாடு அறிவித்திருக்கிற எல்லா திட்டத்தையும் நீ பத்திரிகை பேப்பர் படிக்காம நீ சொல்லிட்டு நாங்க இந்த மேடையை விட்டே போயிடும் தைரியம் இருக்கிறதா? சொல்ல முடியுமா? நீங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திட்டங்களுக்கு வைத்த பெயரை 10 பேப்பரை படிக்காமல் பறிக்க முடியுமா? உங்க முதலமைச்சரால் முடியுமா? முதல்ல தினந்தோறும் ஒரு பெயர், அதுல என்ன நடக்குது, ஏது நடக்குது? ஒரே துறை தான், அந்த துறையை 10 தடவை பேர் மாற்றுறாங்க. இப்படி மக்களை மயக்க பார்க்கிறார்கள், ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சாங்க. மக்களுக்கு ஏற்கனவே 2006 2 ஏக்கர் தரணும் போது அப்பயே நீ உஷாரா இருக்கணும். எங்க 2 ஏக்கர் தமிழ்நாட்டில் சொல்லு, கொடுக்க முடியுமா? எங்க அதை பத்தி சிந்திக்கவே இல்லை.
பணம் நிலம்னு எல்லாரும் பாவம் நிலைமை எல்லாம் ஏழ்மை. நம்ம மக்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை, அவங்களுடைய ஏழ்மை. எப்படியாவது எதையாவது பிடிச்சி நம்ம மேலே ஏறி வந்துட மாட்டோமா என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இந்த திமுக அரசு இன்றைக்கு ஏமாற்றி மோசடி செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, அவருடைய வறுமைகளை பயன்படுத்தி பொய்யான கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து அன்றைக்கு ஏமாற்றியது போல இன்றைக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. நிறைவேற்ற முடிந்ததா? செயல்படுத்த முடிந்ததா? ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றியதாக சொல்லுகிறீர்களே, அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீங்களா? சொன்னது என்ன, செய்தது என்ன? சொன்னது என்ன? அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தது என்ன? பாதி பேருக்கு கூட கொடுக்கல, பாதி பேருக்கு தகுதி இல்லை சொல்லிட்ட. 2,24,00,000 இல்லத்தரசிகள் நீ கொடுத்ததன் பிறகு 1,17,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்கிற, மீதி இல்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தரேன், இன்னி வரைக்கும் நையா பைசா கொடுக்கல. ஆனா நாங்க என்ன சொன்னோம், எங்க எடப்பாடியார் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். நீ 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 6,500 ரூபாய் விட்ட, 6,600 ரூபாய் விட்ட. அன்னைக்கு கேஸ் 1,100 ரூபாய். 6 கேஸ் சிலிண்டர் தரணும், இவங்க 100 ரூபாய் தரனாங்க. அந்த 100 ரூபாவது கொடுத்தாங்களா? அதுவும் கொடுக்கல. சரி, அதை விடு. நம்ம வீட்டில் படிக்கிற மாணவர்களுடைய கல்வி கடன், எல்லார் வீட்லையும் பொறியியல் கல்லூரி படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, பல்வேறு பிரிவுகளே பாடப்பிரிவுகளே இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த படிக்கிற மாணவர்களை படிக்க வைப்பதற்காக அந்த ஏழை பெற்றோர்கள் வங்கியிலும் தேசிய வங்கியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் பெற்று தங்கள் பிள்ளையை படிக்க வைத்து விட்டார்கள். இந்த அரசை நம்பி கடன் வாங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு எப்ப அந்த கடன் அடைப்போம் நினைச்சாங்க? இந்த அரசாங்கம் வேலை கொடுக்கும், நான் படிச்ச நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்க, அவன் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த கடன் அடைப்பான், நம்மளை காப்பாற்றுவான், ஒருவேளை சோறு போடுவான்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தில் என்ன நிலைமை? 5 ஆண்டு காலத்தில் வேலை கிடைத்ததா? படித்த விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற வேலை இளைஞர்களுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது? சொன்னது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வேலைகளும் நிரப்பப்படும் என்று சொன்னீங்க. இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு காலி இடங்கள் இருக்கிறது. நிரப்பினாங்களா? நிரப்பியிருந்தால் 5 லட்சம் ஏழை மாணவர்கள் படித்த இளைஞர்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்திருக்கும். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் அவன் வாங்கிய கடனை அடைத்திருப்பார்கள். தங்கள் குடும்பத்தை, பெற்றோரை, தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் அக்கா தங்கச்சிக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் என்ன சொன்னது என்ன? எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரப்படும். ஆனால் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறேன் நான் சொல்ல. இந்த அரசாங்கம் சொன்ன கணக்கெடுப்பு புள்ளிவிபரம் 5 ஆண்டு காலத்திலே இவர்கள் கொடுத்த வேலை வாய்ப்பு வெறும் 5000. வெறும் 5000. இது ஒரு பக்கம் கொடுமை. இன்னொரு பக்கம் என்ன? புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து மாணவர்களும் நல்ல படிக்கிறார்கள், புதிதாக வேலைகளை உருவாக்கி தர வேண்டும். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுச்சு? புதிய வேலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற வேலைகளை, ஒரு இடத்துல கிளர்க்கா வேலை செய்கிறார், அந்த கிளர்க் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்னா அந்த இடம் காலி இடமாகும். அதற்கு புதிதாக ஆள் எடுக்க வேண்டும். ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது? இவர் இன்றைக்கு ஓய்வு பெறுகிறார் என்றால் அந்த வேலையை சரண்டர் செய்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகளை இன்றைக்கு இந்த அரசு சரண்டர் செய்திருக்கிறது. செய்து அந்த ஏழை எளிய மாணவர்களுடைய வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே மண்ணள்ளி போட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதுக்காக இவ்வளவையும் பண்ணிட்டு நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்த 1000 ரூபாய் என்ன வீட்டு சொந்த பணமா?
ரெட் ஜாயிண்ட்ல சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறீங்களா? ரெட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஓடுதா? யாருடைய பணம்? மக்களுடைய பணம், உங்களுடைய பணம். அதை கூட முழுமையாக தர முடியவில்லை. இப்படி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற, வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. மிக விரைவிலே ஒரு நல்ல காலம் இந்த தமிழகத்திற்கு பிறக்க இருக்கிறது. நல்ல விடிவு காலம் வர இருக்கிறது. இதை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களிடம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடம் தெளிவான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த எழுச்சியை வாக்குகளாக மாற்றி அவர்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பெற வைக்கின்ற கடமை உங்ககிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. அவங்க வருவாங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு இருந்துட்டா போயிடும். ரொம்ப கவனமாக இந்த தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டிய நேரம். ஆட்சி அதிகாரம், பணபலம், ஊடகத்தினுடைய பலம் இத்தனையும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆளுந்தரப்பு இன்றைக்கு வெற்றி பெறலாம் என்று மனக்கோட்டை கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களை நம்பி இருக்கிறது, மக்கள் பலத்தை நம்பி இருக்கிறது. இது ஒரு மக்கள் இயக்கம், தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். ஆகவே வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக பொறுப்பாளர்கள், அதை விட அவர்களை விட நாங்கள் எல்லாம் பொறுப்புகள் தான் பெருசு. மாவட்டம், ஒன்றியம் சொல்லிக்கலாம். எப்ப சொல்ல முடியும்? களத்தில் இருக்கிற கிளைக்கழக செயல நிர்வாகிகளான நீங்கள் பாடுபட்டு உழைத்து வாக்குகளை பெற்றுக் கொடுத்தால்தான் நாங்க ஒன்றியம், நகரம், மாவட்ட அமைச்சர், எம்எல்ஏ சொல்ல முடியும். இல்லைச்சுக்கோ எல்லாம் எக்ஸ் தான். நீங்க உழைச்சாதான் நாங்க இங்க சேர்ல உட்கார முடியும். நாங்க மட்டும் இல்ல, இது திமுக இல்ல, இது அண்ணா திமுக. நீங்களும் வரலாம், நாளைக்கு இங்க வந்து உட்காரலாம். இது அண்ணா திமுக. யாருக்கும் இந்த ஒரு இடம் வந்து உரிமை நிரந்தரம் கிடையாது, உரிமை இல்ல. யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்புகளை கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, எம்ஜிஆர் கட்சி. அத மனசுல வச்சுக்கோங்க. அதனால்தான் இன்னைக்கும் அண்ணா திமுக உயிர் நாடியா, உயிர் துடிப்பா இருக்கிறது காரணம் அதனால்தான். எத்தனை தலைவர் இந்த இயக்கத்தை விட்டு போனாலும் இன்று வரை 53 ஆண்டு காலத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து செயல்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இங்கு அமர்ந்திருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்.